சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ போய் அதோட பேரை எழுதி கொண்டு வா, நான் வாங்கிட்டு வரேன். சரி இருங்க, நான் போய் பேரை எழுதி எடுத்துட்டு வரேன். சரி. இப்ப கடைக்கு போறது ரொம்ப முக்கியமா? அமைதியா இரு. கடைக்கு போற மாதிரி நாம மாஸ்டரை போய் பாத்துட்டு வந்துடலாம், சரியா? எங்க சரி பாப்போம். வெரி குட் ஐடியா பாட்டி. அத்தை வராங்க, அமைதியா இரு, சரியா? இந்த செல்வி பாத்து போயிட்டு வா. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி. வா 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 வா, சீக்கிரம் வா தமிழ். நாம ஆட்டோ புடிச்சு போய் மாஸ்டரை பாத்துட்டு வந்துடலாம். வா வா வா. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துப்பா, வா. ஸ்கூலுக்கு தானம்மா? ஏறு, சீக்கிரம் போப்பா. சரிம்மா. மாலினி, எங்கடி பாட்டியும் பேத்தியும் இங்கனக்குள்ளதானே இருந்தாங்க? ஆளையே காணோம். உனக்கு தான் தைலம் வாங்கிட்டு வர சொன்னேன். அதான் பாட்டி தமிழ கூட கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, சுந்தரி தமிழ ஸ்கூலுக்கே அனுப்ப வேண்டான்னு சொன்னா, இப்போ இவ கிளம்புனதும் இந்த குட்டியும் கிளம்பிடுச்சா? இவங்கள என்ன பண்றது? இங்க இருக்கிற மெடிக்கலுக்கு தான் போயிருக்காங்க அப்பதா. வந்துருவாங்க. சுந்தரிக்கு தெரிஞ்சா கத்துவாளே. இப்போ வந்துருவாங்க, பயப்படாதீங்க. பயப்படாம என்ன செய்ய? அப்பதா இங்க இருக்க மெடிக்கலுக்கு தான் போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த பொண்ண இனி நீ வீட்ல தான் இருக்கணும், வெளிய போக கூடாதுன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? சின்ன பொண்ணு, ஒரு 2-3 நாள்ல சரியாயிடுவா. நீங்க பயந்து அவளையும் பயமுறுத்தாதீங்க. நீ சொல்றதும் சரிதான். சின்ன புள்ள என்ன செய்யும்? வீட்டுக்குள்ளேயே இருந்தா பாவம் தான். ஆனா அவ அம்மாக்கு பதில் சொல்ல முடியலையேடி. அதே, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, வரட்டும், சொல்லிக்கலாம். இத பாரு, நீ சீக்கிரம் புள்ளைய பெத்து கொடு. அப்புறம் அவ வெளியில எங்கேயும் போக மாட்டா, வீட்டுக்குள்ளேயே இருப்பா. அப்பதா இது ஓவரு. போடி, இது என்ன ஓவரு? நான் உண்மையை தானே சொன்னேன். என்னடி வெக்கம்? வெக்கத்தை பாரு, வெக்கம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். என்ன சார் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இல்ல, தமிழை பார்க்க வந்திருக்கேன். இன்னைக்கு அந்த பாப்பா ஸ்கூலுக்கு வந்த மாதிரி தெரியல சார். பிரேயர் முடிஞ்சு கிளாஸே ஆரம்பிச்சிட்டாங்களே. இல்ல, வந்திருப்பா, நீங்க சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. இல்லையே சார், நான் பார்க்காம எந்த குழந்தையும் உள்ள போகல சார். அந்த பாப்பா வரல சார், அவங்க பாட்டி தான் கூட்டிட்டு வருவாங்க. அவங்களையும் நான் பார்க்கல சார். மாஸ்டர், ஏய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தமிழ். நீ எப்படி இருக்க? ஏய், என்னடா நீங்க ஸ்கூலுக்கு வரலையா? நீ அம்மா தான் இன்னைக்கு லீவ் போட சொல்லிட்டாங்க. ஏன் லீவ் போட சொன்னாங்க? தெரியல. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. என்ன தம்பி, போன வேலையில சேர்ந்துட்டீங்களா? சேர்ந்துட்டேங்க. இந்த பக்கத்து வீட்டு பாட்டி மட்டும் இல்லனா நான் உங்களை வந்து பார்த்திருக்கவே முடியாது, தெரியுமா? ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அம்மா எதையுமே முழுசா சொல்ல மாட்டாங்க. லீவ்
போடுன்னு சொன்னாங்க. ஆனா ஏன்னு சொல்லவே இல்ல. சரி விடுங்க, அம்மா லீவ் போட சொன்னதும் நல்லதுதான். நம்ம வெளிய போய் நல்லா சாப்பிடலாம், ஜாலியா இருக்கலாம். உங்க அம்மா தேட போறாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். இல்ல பாட்டி, சொல்லிக்கலாம். சீக்கிரம் போனாலும் அம்மா திட்டுவாங்க, லேட்டா போனாலும் அம்மா திட்டுவாங்க. நான் லேட்டா போய் திட்டு வாங்கிக்கிறேன். நான் மாஸ்டர் கூட இருந்துட்டு தான் போவேன். பாரு இந்த பாப்பாவ. அம்மா சொன்னா கேட்கணும் தமிழ். அம்மா ஏதாவது காரணத்துக்காக தான் சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொன்னா ஏதாவது பெரிய ரீசன் இருக்கும்ல. ஸ்கூல் எவ்வளவு முக்கியம்னு உங்க அம்மாவுக்கும் நல்லா தெரியும். அவங்களே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கன்னா நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? இனிமே இப்படி எதுவும் செய்யக்கூடாது. இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா டென்ஷன் தான். இல்ல, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். இந்த வீக் இல்லைன்னா அடுத்த வீக் பாத்துக்கலாம். இனிமே ஏதாவதுன்னா அந்த பாட்டி கிட்ட சொல்லி எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. இனிமே இப்படி எல்லாம் வரக்கூடாது, சரியா? என்ன மாஸ்டர், என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? தமிழ், ஆசை இல்லாமல இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அம்மாவுக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாது, அதனாலதான் சொன்னேன். புரியுதா? ஓகே மாஸ்டர். சரி, இப்ப நீங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் நம்ம பாத்துக்கலாமா? சாப்பிட்டு போலாம் மாஸ்டர், ப்ளீஸ். சரி, கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு போலாம். ஜாலி. பாத்து பாத்து. என்னம்மா அது? ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. இப்படி எல்லாம் கூட்டிட்டு வராத. கார்த்தி, அவ சின்ன புள்ளடா, உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுன்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன். மா, இனிமே இந்த மாதிரி ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ண. நான் தமிழ்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், சரியா? சரிப்பா. நான் வரேன். தோ வரோம். வாப்பா, வா போலாம். நீங்க ஓட்ட போறீங்களா? வா. வாங்க 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 வாங்க.